நம்ம எல்லாரும் இப்போ ஆடி மாசத்துல இருக்கோம். அம்பாளுக்கு ரொம்ப ஒரு உகந்ததான மாசம் இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல எல்லாரும் தேவி மகாத்மியம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா, படிக்க போறா. அப்படி எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கக்கூடிய விதத்துல நான் தேவி மகாத்மியத்தை தமிழ்ல ஸ்லோகம் மட்டுமா எழுதியிருக்கேன். அமேசான்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகங்கள் 1லேருந்து 5 ஸ்கந்தம் வரைக்கும் முதல் பாகமாகவும், 6லேருந்து 9 ஸ்கந்தம் வரைக்கும் 2வது பாகமாகவும் அமேசான்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதனுடைய 3வது பாகமான தசமஸ்கந்தமும் 11, 12வது ஸ்கந்தமும் இன்னும் ஒரு 20 டேஸ்ல பப்ளிஷ் பண்ண போறோம். இதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வேணுங்கிறவா அமேசான்ல நீங்க அதை எல்லாரும் வாங்கிக்கலாம். இது தவிர தனிப்பட்ட முறையில ஏதானும் விவரங்கள் தேவையாக இருந்தா எல்லாரும் எனக்கு என்னுடைய மெயில் ஐடியில இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் ஐ வில் கிவ் யூ. எல்லாரும் இதை சௌகரியமாக படிச்சு பகவத் அனுகிரகத்தை அடையணும். போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 56வது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த 57வது அத்தியாயத்துல சுகர் பரீட்சித்துக்கிட்ட கிருஷ்ணலீலைகளை தொடர்ந்து சொல்றார். பாண்டவர்கள் லட்ச கிரகத்துல எரிஞ்சு போயிட்டா அப்படிங்கிற செய்தி பரவிய அந்த காலத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்த அந்த பகவான் கிருஷ்ணன் உலக மக்களுக்கு தர்மத்தின் வழியை எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாதாரண மனிதனை போல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். உறவினர்களிடம் காட்ட வேண்டிய கடமையை மதித்து பலராமனோடு சேர்ந்து குரு வம்சத்தார்கிட்டக்க போறார். அந்த நேரத்துல பீஷ்மர், கிருபர், விதுரர், காந்தாரி, துரோணர் போன்ற பெரியோர்கள் எல்லாரும் ரொம்ப துக்கத்துல இருந்தா. பாண்டவர்களின் அழிவு என்ற செய்தி அவளோட மனசை ரொம்ப வேதனைப்படுத்தியது. அவள்லாம் ஐயோ இது எவ்வளவு பெரிய துக்கம் அப்படின்னு வருத்தப்படுற. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திண்டு சிலர் சததன்வாவை தூண்டி விடுறார். சத்ராஜித் என்பவன் முன்பு சமந்தக மணியை வச்சிருந்தார். அந்த மணி சூரியனை போல ஒளி வீசியது. அதை தான் அடையணும் அப்படிங்கிற பேராசை சததன்வாவின் மனத்துல வளர்ந்துடுத்து. அக்ரூரரும் கிருதவர்மாவும் அவனிடம் அந்த மணி ஏன் இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டு அவன் மனசுல இருந்த ஆசைய இன்னும் தூண்டி விடுறா. சத்ராஜித்து தங்களிடம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்து பிறகு வேறு ஒருவருக்கு கொடுத்ததாக நினைச்சுண்டு அவன் மேல கோபமும் பொறாமையும் வருது. அந்த தீய எண்ணத்தின் விளைவாக சததன்வா உறங்கிக் கொண்டிருக்கும் சத்ராஜித்தை கொன்னுடுறான். வீட்டுல இருந்த பெண்கள் அனாதைகளைப் போல கதறி அழறா. ஆனா பேராசையால கண்ணு மறைஞ்ச அந்த சததன்வா அவர்களின் துக்கத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம சமந்தக மணியை எடுத்துண்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். சத்ராஜித்தின் மகளான சத்யபாமா தன் தந்தை கொல்லப்பட்டதை பார்த்து மனசு உடைஞ்சு போயிடுறா. தந்தையே தந்தையேன்னு அழுது புலம்புறா. தன் தந்தைக்கு ஏற்பட்ட கொடுமைய கிருஷ்ணன் கிட்டக்க சொல்லி அழறா. செய்தியை கேட்ட கிருஷ்ணன் அனைத்தையும் அறிந்தவன்தான் என்றாலும் பக்தர்களின் துயரத்தை தன்னுடைய துயரமாக ஏற்றுண்டு பலராமனோட சேர்ந்து சததன்வாவை தேடி புறப்படுறார். கிருஷ்ணனும் பலராமனும் சததன்வாவை தொடர்ந்து போறார். பயந்த சததன்வா தன் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு அக்ரூரர் கிட்டக்க போய் உதவி கேட்கிறான். ஆனால் அக்ரூரர் ராமனும் கிருஷ்ணனும் சாதாரண மனுஷா இல்ல, அவள்லாம் இறைவனின் வடிவம், அவர்களுக்கு எதிராக செயல்படுறது அறிவுடையவர்களின் செயல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னுட்டார். சரி நம்ம கிருத்தவர்மாவிடம் கேட்கலாம் அப்படின்னு சததன்வா அவர்கிட்டக்க போய் உதவி கேட்கிறான். ஆனால் அவரும் மறுத்து விடுறார். இறைவனின் சக்தியை அறிந்தவர்கள் அவர்களுக்கு எதிராக நிற்க முடியாது அப்படிங்கிறத அவள்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு இருந்தா. பயந்து போன சததன்வா சமந்தக மணியை அக்ரூரர் கிட்ட ஒப்படைச்சுட்டு வேகமான குதிரையில ஏறி ஓடி போயிடுறான். கருட கொடி கொண்ட தேர்ல கிருஷ்ணனும் பலராமனும் அவனை துரத்திண்டு போறான். நீண்ட தூரம் போன பிறகு சததன்வாவின் குதிரை மிதிலா நகரத்துக்கு அருகில விழுந்துடுறது. அந்த குதிரையை விட்டுட்டு அவன் காலால ஓட ஆரம்பிச்சுட்டான். ஆனால் பகவானிடம் இருந்து யாரானும் தப்ப முடியுமா?
கிருஷ்ணன் அவனை பின்தொடர்ந்து சென்று தன் சக்கராயுதத்தால் அவனை அழிக்கிறார். பின்னர் அவனிடம் இருந்ததாக எண்ணப்பட்ட செமந்தக மணி எங்க அப்படின்னு தேடி பார்க்கிறார். ஆனால் அந்த மணி அவங்கிட்ட இல்ல. கிருஷ்ணன் பலராமன் கிட்ட திரும்பி வந்து சததன்வா கொல்லப்பட்டான், ஆனா மணி அவங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றார். அப்போ பலராமன் அந்த மணி வேறு யாரிடமாவது இருக்கணும், அத முதல்ல நம்ம தேடணும்னு சொல்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் விதேக தேசத்துக்கு போகிறதுக்கு கிளம்புறார். மிதிலா நகரத்துக்கு போறார். அங்க ஜனக மன்னன் ரொம்ப அன்போடு மரியாதையோடு கிருஷ்ணனை வரவேற்கிறார். கிருஷ்ணன் சில காலம் மிதிலாவில் இருந்தார். அந்த காலத்துல துரியோதனன் கிருஷ்ணனிடம் கதாயுத பயிற்சியை கத்துக்கிறான். பின்னர் கிருஷ்ணன் துவாரகைக்கு திரும்பி வரார். சததன்வாவின் மரணத்தையும் செமந்தகமணி கிடைக்காததையும் சத்யபாமா கிட்ட சொல்றார். சத்ராஜித்தின் உறவினருக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் கிருஷ்ணன் முறையா பண்றார். இதற்கு இடையில சததன்வாவுக்கு துணையாக இருந்த அக்ரூரரும் கிருத்தவர்மாவும் பயந்து துவாரகையை விட்டுட்டு ஓடி போயிடுறா. அக்ரூரர் துவாரகையில் இல்லாத போது அங்கு பல தீய அறிகுறிகள்லாம் தோணுறது. மக்கள் உடல், மனம் மற்றும் பலவிதமான துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். அப்போது பெரியவர்கள் கூறிய ஒரு பழைய நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. அக்ரூரரின் தந்தையான ஸ்வபல்கர் எங்கு போனாலும் அங்க மழை பெய்து வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி அக்ரூரர் இருக்கும் இடத்திலும் நன்மை ஏற்படும் அப்படின்னு ஜனங்கள் நம்பினார். இதை கேட்ட கிருஷ்ணன் உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சார். உடனே அவர் அக்ரூரரை கூப்பிடுறார். அக்ரூரரை வரவேற்று இனிய வார்த்தைகள் பேசுறார். எல்லாருடைய மனசையும் நன்கு அறிஞ்சென்ற பகவான் அக்ரூரர்கிட்ட முதுவா சொல்றார். சததன்வா உன்னிடம் செமந்தக மணியை வைத்து சென்றது எனக்கு தெரியும். இந்த மணி ரொம்பவும் அரியதும் சக்தி வாய்ந்ததும் ஆகும். அது உங்ககிட்ட இருக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஆனால் பலராமன் இந்த விஷயத்தில் முழுமையான நம்பிக்கையை அடையவில்லை. அந்த மணியை காட்டினா அனைவரினுடைய சந்தேகமும் நீங்கி எல்லாருக்கும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணனின் அன்பான அணுகுமுறையால் அக்ரூரரோட மனசு உருகி போறது. அவர் மறைச்சு வச்சுருந்த செமந்தக மணியை எடுத்து கொண்டு வரார். அந்த மணி ரொம்ப பிரகாசமா இருந்தது. கிருஷ்ணன் அதை எல்லாருக்கும் காமிக்கிறார். இதனால் தன் மீது இருந்த சந்தேகமும் பழியும் நீங்கி போச்சு. ஆனால் கிருஷ்ணன் அந்த மணியை தங்கிட்ட வச்சுக்கல. அதை மறுபடியும் அக்ரூரர்கிட்டயே திருப்பி கொடுத்துடுறார். இப்படி பகவான் கிருஷ்ணனின் செமந்தகமணி சம்பவம் முடியறது. இந்த கதையை கேட்கிறவாளுக்கும் படிக்கிறவாளுக்கும் நினைக்கிறவாளுக்கும் பகவானின் மகிமையை உணர்ந்து மன தூய்மையும் அமைதியையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சுகர் சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறார். செமந்தகமணி சம்பவம் மனிதனின் ஆசை, பேராசை, சந்தேகம் இவைகள் எல்லாம் எப்படி துன்பத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத காட்டுறது. இறைவனிடம் எதையும் மறைக்க முடியாது. உண்மை எப்போதும் வெளிப்பட்டுவிடும். பகவான் கிருஷ்ணன் தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களின் மனசுல இருந்த சந்தேகத்தை நீக்கி விடுகிறார். அன்பும் உண்மையும் உள்ள இடத்தில் அமைதி எப்போதும் நிலைக்கும். இறைவனின் லீலைகளை கேட்டு நினைப்பது மனதை தூய்மைப்படுத்தி பக்தியை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த 57வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 58வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.